வணக்கம் நண்பர்களே, என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 7வது வெங்கல் 2வது நாள். முதல் நாள் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. கேரை மீன் தொழில் தான் வழக்கம் போல் வந்தோம். மொத்தம் 3 கேரை குட்டி நம்ம காட்டோம்ல, சின்ன கேரையில் சின்ன சைஸாக இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு 2 கிலோ 1.5 கிலோ அந்த சைஸில் மட்டும் ஒரு 3 மீன் பிடிச்சங்க. இன்றைக்கி 2வது நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்குமே தெரியாது. இன்றைக்கி ஒன்றுமே இருக்காது, மறுநாள் பார்த்தா நிறைய வந்துடும். இதுதான் மொத்தத்தில் கடத்தலில் உள்ளது. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளாம் ரொம்ப ஆர்வத்தில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன கிடைக்கிறத உங்களுக்கு நேரடியாக காட்டுவேன், எதை ஒழிச்சு பிடிச்சி காட்ட மாட்டேன். ஓகேவா? வழக்கம் போல் நம்ம பிள்ளைகள்லாம் தொழிலுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் வந்தேன். ஆனால் முதல் நாள் கொஞ்சம் தோல்வி ஆகி போச்சு. 3 கேரை குட்டி இன்னைக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அதாவது கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி இற துணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னதை பேசியிருக்காங்க தெரியல. ரொம்ப ஆர்வமாக தொழிலை பற்றி பேசுகிறாங்க, வேறு பற்றி பேசுகிறாங்க தெரியல. தம்பியை பற்றிலாம் வழக்கம் போல் பயங்கரமாக நிற்காப்புல. இது நம்ம புது வர இப்போ வந்திருக்காப்புல ரீசனாக நம்ம முத்துக்குமார் கட்டையிலே அடுத்து 6 ரூபாய் வேலை இருக்காப்புல. பாப்பா இன்னைக்கு என்ன கொடுக்காருன்னு இல்லை. கடவுள் கொடுக்குறத எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முயற்சி மட்டும் தான் செய்வோம். கடவுளாக பார்த்து நம்ம கொடுக்குற கிஃப்ட் தான் ஒவ்வொரு நாள் தொழில். இன்னைக்கு என்ன நடக்குன்னு பார்த்துடலாம். முதல் நாள் தான் மீன் பிடிக்கணும் பார்த்தா 2வது நாள் வெள்ளனே இப்போ அந்த மணி ஒரு 7 இருக்காது. கனவை நல்லா கிளம்பி வந்துச்சு. இறகாடை வருதே, சரி கேரையை பிடிச்சலாம் பார்த்தா வழக்கம் போல் இந்த ஓங்கல் வந்துருச்சுப்பா. ஒரு 3 இறைய பிடிச்சி போட்டிருக்காங்க கனவாயை. சரி என்ன தேத்திடலாம் மீன் பிடிச்சலாம் பார்த்தா இந்த வாருங்களேன். இவனை பற்றி ஏற்கனவே ஒரு சொல்லி போல, இவன் வந்தாலே தொழிலை கெடுத்துடுறாங்க. இருக்கிற கனவை போல பிடிச்சி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கேரையை பிடிக்க விடாமல் பண்ணிடுது. வாருங்களேன், பிள்ளைய ஆர்வமாக கட்ட வீசிக்கு இருந்துச்சு. இவனை வந்தவொடனே ஒரு மாதிரி ஆயிடுது முகமே. இங்கே வாருங்க, படையெடுத்து தெரியுது வருங்க. ஒரு 3 பேர் உயிர் கனவாயை குத்தி போட்டிருக்காங்க. இவங்க அந்த அணிந்திருக்கிற ஆள், இந்த தம்பி 3 பேர் உயிர் கனவா போட்டிருக்காங்க. சரி ரைட்டு, கனவை இறைய குத்தி போட்டான். மீனை பிடிச்சலாம் பார்த்தா இவன் வந்துட்டான். மேற்கொண்டு இப்போ இறக்கி கனவை பிடிக்க முடியாத சூழ்நிலை. இதில் கிடக்கிறவங்கள அவங்க கிடக்காங்க, தெரியுதா? பாப்பா என்ன நடக்குது. இதை மீறித்தான் நாங்கள் வந்து கேரையை பிடிக்கணும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. படையெடுத்து வந்துட்டாங்க. குட்டியும் குடும்பமாக எங்கே தான் வாராங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இறை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் நினச்சோம் எங்கள் போட்டோ சுற்றி நிறையா இறை வந்துரு. சரி ரைட்டு, இதுக்கு இன்றைக்கி ஏதாவது மீனை பிடிச்சலாம் பார்த்தா முன்னுக்குடி இவங்க வந்து அந்த இறையை பிளத்து வேட்டையாடிக்கிருக்காங்க. ஒரே விளையாட்டாக தான் இருக்குது. ஒரே விளையாட்டாக தான் இருக்குது பாருங்களேன். நமக்கு இங்கே மீனை காணணும் வேதனையில் இருக்கா. அது ஒரே கும்மாலாப்பில் இருக்காங்க. கும்மாலம் மூட்டி கிடக்காது. இந்த ஓடுவார் கனவா, இந்த எதாவது வேட்டையாடுது. இப்போ நான் கனவா பிடிக்கிறதுக்கு சின்ன தூண்டில் கட்டையை போட்டாலும் பிடிக்காது கனவா. ஏன்னா பயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு கனவா அங்கிட்டு. எல்லா பக்கமும் அதான் இன்னைக்கு பார்த்தா தெரியும் டால்ஃபின். இதை நாங்கள் ஓங்கல்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா டால்ஃபின். இந்த மீன் எனக்கு பயப்பட செய்யுது. ஏன்னா இது துன்புறுத்த மாட்டோம், அதே மாதிரி வேட்டையாடவும் மாட்டோம். அதனால் பயம் இல்லாமல் தெரியும். அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி சரியான வேட்டை கிடச்சிருக்கு. எங்கள் போட்டு பக்கத்தில் இறை அதிகமாக இருக்கு. இந்த வாங்கிட்டு இருக்காப்புல சாப்பாடு திடுறாப்புல. இப்படி இப்போ மணி ஒரு 4 மணி நெருக்கி ஆயிடுச்சுங்க. நண்பர்கள் 4 மணி ஆயிடுச்சு. பிள்ளைகளாம் வெறித்தனமாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய சைஸ் கேரையெல்லாம் பிடிக்க முடியல. ஒரே ஒரு பெரிய சைஸுக்கு பெரிய கேரை ஒன்று பிடிச்சிச்சு. ஆனால் வந்து மேலே கொண்டு வர முடியல, தூண்டி அத்துட்டு போயிடுச்சு. சரியான ஒரு சங்கடம் ஆகி போச்சு. அந்த மீன் இல்லைங்கன்னா ஒரு 60-70 கிலோ கிட்டே இருக்கும். ரோலை அத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்போதைக்கு நாங்கள் பிடிச்சிருக்க மீனை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, கேரைக்குட்டியில் சின்ன சைஸா. இதை நாங்கள் 8 வரையும் சொல்லுவோம். இந்த பாக்ஸில் இந்த ஒன்று தான் கிடக்கு. வேறு பாக்ஸில் எதுவும் பிடிச்சி கிடக்கான்னு பார்ப்போமா? இந்த அந்த பின்னாடி இருக்க பாக்ஸில் தான் எல்லோரும் பிடிச்சி போட்ட மொத்த மீன் கிடக்கு. இந்த பாருங்க, ஒரு பாறை ஒன்று பிடிச்சவங்கள போன கடல் நாங்கள் பிடிச்ச பாறையில் ஒன்று வந்துருக்காங்க. ஐனேசியா, இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு சில பேர் பைத்தியம்னு சொல்லுவாங்க. மீன் எடுத்து காட்டவா? பாருங்க, இதைத்தான் நாங்கள் ஐனேசியா சொல்லுவோம். ஒரு சில பேர் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பைத்தியம்னு சொல்லுவாங்க. இதாங்க இன்றைக்கி பிடிச்ச வருமானம்.
இன்னும் ஒரு 2 மணி நேரம் என்ன கிடைக்குன்னு தெரியல. இதுக்கு மேலே மீன் பிடிக்கிறதுக்குண்டான அறிகுறியும் இல்லை. என் பாக்ஸில் ரீசனாக ஒரு பெரிய சைஸ் ஐடேசியாக பிடிச்சி போட்டேன் காட்டுறவங்களுக்கு. சரியா, இது ஒரு 4 கிலோ 5 கிலோக்குள்ளே இருக்குது. இப்போ ரீசனாக நான் பிடிச்ச ஐடேசியா. சரியா, நேற்று வெறும் 3 8 மணியோட தொழில் பிடிச்சிருச்சு. மீனாக வருது உங்களுக்கு. இப்போ அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிக்காரு, என்ன மீன் தெரியல பார்ப்போம். என் தொழில் கொஞ்சம் மோசம் தாங்க. வெறும் சின்ன சைஸ் மீன் தான் கிடச்சிருக்கு. பெரிய சைஸாக மீனாக கிடச்சா தான் எங்களுக்கு என்ன தேவை நல்லா போகும். இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை ஓடிக்கிருக்கு. பாப்பா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் இருக்கு. அண்ணன் இழுத்துருந்தாப்புல மீனை விட்டுட்டாப்புல. விட்டுட்டாலும் சொல்ல முடியாது, தட்டி போயிடுச்சு. அதைத்தான் சொல்ல முடியும். நாங்கள் எதையும் உடனே சொல்லி பண்ணுறது கிடையாது. தூண்டியில் லைட்டாக பட்டுருந்துருக்கும் போல், மிஸ் ஆகிட்டு. சரி பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பெரிய மீனே பிடிக்கல. பிடிச்ச மீனை உங்களுக்கு காட்டிட்டேன். இதான் இன்றைக்கி நிலவரம். இங்கேனா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அதெல்லாம் வெடிஞ்சிரு. அதுக்குள்ளே என்ன எனக்கே தெரியல. ஓகே, அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம ஃபேஸ்புக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.